தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் என்றும் நம்மை நினைவில் கூறுகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். நோவாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் ஆதியாகவும் 8ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். எதனால நினைத்தருளினார்? நோவா அந்த காலத்துல மழையே கிடையாது, வெள்ளம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியை நான் பாவம் நிறைந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது, இந்த பேழையை நீ செய், பெரும் வெள்ளம் வந்து தாக்கப் போகிறது என்று சொல்லும் பொழுது நோவா எந்த மழையும் எந்த வெள்ளத்தையும் பார்க்கவில்லை. உடனே கீழ்ப்படிந்தார். பேழையை செய்யும்படி தேவன் உத்தரவிட்ட பொழுது கீழ்ப்படிந்தார். சகல மிருகங்களுக்கும் உணவுகளை ஆயத்தப்படுத்தி உள்ளே அழைத்து கொண்டு போ என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்தார். இதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். அவர் சொன்னதை மாத்திரம் செய்து எல்லாவற்றையும் செய்து வெற்றியாய் முடித்தார். ஆண்டவர் நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து முழுமையாக கீழ்ப்படியும் போது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயமாக நினைத்தருளுவார். நாம் நினைச்சுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே தென்றல் தான் வீசணும், அமைதியான காற்று, அமைதியான வாழ்க்கை, சந்தோஷம். சில நேரங்கள்ல பெரும் காற்று, கடவுள் அனுமதிக்கிற பெருங்காற்று நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். தென்றலை விட கடவுள் அனுமதிக்கும் பலத்த காற்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றும். அடுத்த லைன் வாசித்து பாருங்க. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. காற்று வீசின உடனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொந்தளிப்பு அதிகமாக தான் அவங்க வழி குறையாது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. தென்றல் காற்று அனுமதிக்கல, ஒரு பெரும் காற்றை கடவுள் அனுமதிக்கிறாரு. அந்த ஜலம் அமர்ந்து போய்விட்டது. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக வெளியே வந்தது. கடவுள் நோவாவையும் அந்த சகல மிருகங்களையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? நீங்க அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்று இந்த வசனம் ஒரு எடுத்துக்காட்டு. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமல் போனார்கள். கர்த்தருடைய கண்கள் பார்வை என்றும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்மை சத்துருக்கு மீட்டெடுத்த நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கடவுள் காப்பாற்றுகிறார். ஆனால் நாமும் கர்த்தரை நினையாமல் போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சங்கீதம் 40ஆம் அதிகாரம், நம்மை தாழ்த்தி நாம் கடவுளுக்கு நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் அர்ப்பணிக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதம் நிச்சயம் நம்மேல் வரும். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கண்டிப்பாக நினைத்தருளுவார். 40ஆம் அதிகாரம் சங்கீதம் 17ஆம் வசனம், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இப்படி நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் எப்பொழுதும் என் மேல் நினைவாயிருக்கிறார். நம்ம எங்க நடந்தாலும் போனாலும் நம்முடைய போக்கிலும் வருகையிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்றும் நினைக்கிறார், நினைவாயிருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார், கீழ்ப்படிந்தான். நாமும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு பெரும் ஆசீர்வாதம் நம்மை நிச்சயமாக
நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் வந்து சேரும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.